Hello students, let's continue with Civil Procedure Code lecture 24. Last classல நம்ம order 5 அப்படின்றது பார்த்தோம். அதாவது issue of service and summons. ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம், ஒரு opponent பார்ட்டிக்கு டிஃபெண்டன்ட்க்கு நம்ம நோட்டீஸ் சம்மன்ஸ்லாம் அனுப்புறோம் இல்லையா? ஸோ அந்த சம்மன்ஸை எப்படி அனுப்பணும் அப்படின்றது பார்த்தோம். What are all the procedures that has to be followed while sending a summon, issuing when a summon is issued அப்படின்றத பார்த்தோம். And also we saw the conditions when the defendant is residing outside the jurisdiction of the court where the case has been filed அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி he is residing in foreign countries அப்படின்னா பார்த்தோம். அதே மாதிரி சப்போஸ் அந்த டிஃபெண்டன்ஸ் வந்துட்டு இஸ் ஒர்க்கிங் இன் அண்டர் மிலிட்ரி இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ், அப்போ அவங்களுக்கு சம்மன்ஸ் எப்படி சர்வ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அதாவது கமாண்டிங் ஆஃபீஸர் மூலியமா, சீஃப் மூலியமா நம்ம அந்த சம்மன்ஸை சர்வ் பண்றது பார்த்தோம். சம்மன்ஸ் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிப்போர்ட்டோட இஷ்யூயிங் கோர்ட்டுக்கு அந்த ஒரிஜினல் சம்மன்ஸ் ரிட்டர்ன் ஆகிறத பத்தியும் பார்த்தோம். அண்ட் இஃப் தி சம்மன் இஸ் நாட் சர்வ்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம். கூடவே சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் அப்படின்றத பார்த்தோம். அதாவது இன் தி மோட் ஆஃப் நோட்டிபிகேஷன் ஆர் பப்ளிகேஷன் எப்பவுமே டைரக்டா கொடுக்கவே முடியல அப்படின்னா we will sort to either பப்ளிகேஷன் இல்லைன்னா நோட்டிபிகேஷன் மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு ஆர்டர் 9 which deals with appearance of parties and consequence of non-appearance. So இங்க appearance of parties அப்படிங்கும்போது ஆர்டர் 9 deals with both appearance of plaintiff and appearance of defendant. ஓகேவா? ஜெனரலா டிஃபெண்டன்ட் எப்பெல்லாம் இருக்கணும், அதாவது நாட் ஒன்லி பிசிக்கல் அப்பியரன்ஸ், ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத கூட வந்துட்டு இந்த ஆர்டர் 9ல கவர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? டிஃபெண்டன்ட் நேர்ல தான் பிரசன்ட் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. he can even be present through his advocate. ஓகேவா? அவங்களோட கவுன்சில் பிரசன்டா இருந்தா போதும் சில நேரங்கள்ல. and when parties are instructed to appear, கண்டிப்பா அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த நேரத்துல அப்பியர் ஆகலைன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுல ரெண்டு ரூல் இருக்கு. அந்த ரெண்டு ரூல் அதாவது மொத்தமா ஆர்டர் 9ல we have 13 rules. ஓகே, 14 rules. அதுல ரெண்டு ரூல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா when the plaintiff is absent, when the defendant is absent. ஓகேவா? so ex parte restoration. so இது ரெண்டுத்த பத்தியுமே நம்ம வந்துட்டு இதுல பார்க்க போறோம். ஒரு அட்வொகேட்டா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போயிட்டோம் அப்படின்னா சில பெட்டிஷன்ஸ், ஐஏ அப்ளிகேஷன்ஸ், இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரெகுலரா ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இந்த ரெண்டும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வந்துட்டு ரெஸ்டோரேஷன், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் பார்ட்டி, செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி பெட்டிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆர்டர் 9ல கவர் பண்ண போறோம். ஸோ ரூல் 1 ஆஃப் ஆர்டர் 9, it deals with parties to appear on day fixed in summons for defendant to appear and answer. On the day fixed in the summons for the defendant to appear and answer, the parties shall be in attendance at the courthouse in person or by their respective pleaders, and the suit shall then be heard unless the hearing is adjourned to a future day fixed by the court. பிரதிவாதி முன்னிலையாவதற்கும் பதில் அளிப்பதற்கும் அழைப்பாணையில் நாள் குறிப்பிடுதல் வேண்டும். பிரதிவாதி முன்னிலையாவதற்கும் பதில் அளிப்பதற்கும் அழைப்பாணையில் குறிப்பிட்ட நாளில் தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக அல்லது அவரவர்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக முன்னிலையாதல் வேண்டும். நீதிமன்றத்தால் வழக்கு ஒரு நாளுக்கு ஒத்தி வைக்கப்படாத போது வழக்கு தொடர்ந்து அப்போது விசாரிக்கப்படுதல் வேண்டும். சோ இப்போ வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா சம்மன் நோட்டீஸ் will be sent to the opponent party இல்லையா? சோ இப்போ opponent டிஃபெண்டன்ட்ஸ்க்கு நமக்கு சம்மன் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது சம்மன்ல குறிப்பிட்ட நாள், ஓகே, the date on which the date which has been mentioned in the summon, that date defendant has to be present. ஓகே, சோ அவங்க பிரசன்டா இருக்கணும் அப்படின்றது என்னன்னா பிசிக்கலா அவங்க தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. even they can enter appearance through the advocate. so ஒரு advocate கிட்ட வக்காலத் ஃபைல் பண்ணி அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கோர்ட்ல வந்தாலே that's more than enough. ஓகே, so இவங்க appearance வந்துட்டதுக்கு அப்புறம் ஒன்னு அட்ஜர்ன்மெண்ட் ஆகலாம், இல்லனா அட்ஜர்ன்மெண்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல the case will be heard. ஓகே, இதுதான் வந்து ரூல் 1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 2, dismissal of suit where summons not served in consequence of plaintiff's failure to pay cost, where on the day so fixed it is found that
has not been served upon the defendant in consequence of the failure of the plaintiff to pay the court fee or postal charges, if any, chargeable for such service, or failure to present copies of the plaint as required by Rule 9 of Order 7, the court may make an order that the suit be dismissed, provided that no such order shall be made if, notwithstanding such failure, the defendant attends in person or by agent when he is allowed to appear by agent on the day fixed for him to appear and answer. வாதி செலவு தொகைகளை செலுத்த தவறுவதன் விளைவாக அழைப்பாணை சார்பு செய்யப்படாத போது உரிமை வழக்கை தள்ளுபடி செய்தல். குறிப்பிடப்பட்ட நாளில் அழைப்பாணையை அனுப்புவதற்காக நீதிமன்ற கட்டணம் அல்லது அஞ்சல் கட்டணங்களை வாதி செலுத்த தவறியதால் அல்லது 7வது கட்டளையின் 9வது விதியின் கீழ் வழக்குரையின் நகலை வாதி தாக்கல் செய்யாததால் பிரதிவாதிக்கு அழைப்பாணை அனுப்பப்படவில்லை என்று தெரிய வருகிற போது நீதிமன்றம் அந்த உரிமை வழக்கு தள்ளுபடி செய்து ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். வரம்புறையாக அத்தகைய தவறுகை ஏற்பட்டிருந்த போதிலும் பிரதிவாதி நேரடியாக அல்லது முகவர் மூலம் முன்னிலையாவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது அவர் முன்னிலையாவதற்கும் மறுமொழி அளிப்பதற்கும் குறிப்பிட்ட நாளில் முன்னிலையாகி இருந்தால் அத்தகைய கட்டளை எதுவும் பிறப்பிக்கப்படுதல் கூடாது. அதாவது சம்மன் அனுப்பணும். இப்ப பாருங்க, நம்ம கோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா எவ்ரிதிங் ஷுட் பி ஃபைல்ட் அலாங் வித் தி கேஸ் பண்டல். சம்மன், நோட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபைல் பண்ணிடுறோம். ஓகே, so that will be sent to the defendant. Okay, so இப்போ case hearing வரும்போது the court finds out that the plaintiff has not provided the summons properly அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அந்த சம்மன் அனுப்புறாங்களா, அதுக்கப்புறம் கோர்ட் ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் சம்மன் ரிட்டர்ன் ஆகல அப்படின்ற போது ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. சம்மனை திருப்பியும் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப் பிளெயின்ட் காப்பீஸோட சேர்த்து நோட்டீஸ் சம்மன் காப்பியை அட்டாச் பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பேட்டா ஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேட்டா ஃபைலிங் போது எத்தனை டிபெண்டன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு பேஸ் பண்ணி கோர்ட் ஃபீஸ் நம்ம அஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பரா ஃபைல் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாம பிளெயின்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய காப்பீஸை ப்ரொவைட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா பிளெயின்டிஃப் சைட்ல இந்த டிஃபால்ட் வருது இல்லையா, பிளெயின்டிஃப் ஹேஸ் டு ஃபைல் ப்ராப்பர் பேட்டா within the stipulated time. அந்த டைம்க்குள்ள பேட்டா ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிளெயின்ட் காப்பீஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா, ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பண்ணாத பட்சத்துல சம்மன் அனுப்ப முடியாது. பிளெயின்ட் அந்த நேரத்துல பிளெயின்டிஃபோட டிஃபால்ட்னால தி கேஸ் இஸ் கெட்டிங் டிஸ்மிஸ்ட். ஓகேவா? ப்ரொவைடட் தட் இதுல ப்ரொவிஷன் என்ன, ஃபர்தரா ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அனுப்பாத போதும் செகண்ட் ஹியரிங் டேட்ல தானே வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த எடுத்து பார்ப்பாங்க சம்மன்ஸ் அனுப்பல, ஏன்னா பேட்டா ஒழுங்கா கோர்ட் ஃபீஸ் ஒழுங்கா கட்டல பிளெயின்டிஃப் அப்படின்றதுனால அந்த செகண்ட் ஹியரிங் டேட்ல தான் அதை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. பட் இந்த சம்மன் அனுப்பாத போதுமே டிஃபெண்டன்ட் வந்து அப்பியர் ஆகிட்டாங்க, பர்சன் மூலியமாவோ இல்லைன்னா அட்வொகேட் மூலியமாவோ ஏஜென்ட் மூலியமாவோ அப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னா at that time the suit need not be dismissed. ஓகேவா? ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னா சூட்டை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Rule 3. Where neither party appears, suit to be dismissed. Where neither party appears when the suit is called on for hearing, the court may make an order that the suit be dismissed. வழக்கு தரப்பினர்கள் வழக்கின் வாய்தா நாளில் முன்னிலையாகாத போது வழக்கு தள்ளுபடி செய்யப்படுதல். வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கும் போது தரப்பினர் எவரும் முன்னிலையாகாத போது நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கலாம். அதாவது இப்ப வந்துட்டு ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு சூட் காலிங், இது என்னன்னு சொல்லுவாங்க, ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூட் ஹியரிங் டேட், ஒவ்வொரு டேட்லயும் கேஸ் போஸ்ட் ஆகலையே அதை வந்து ஹியரிங் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல் படி பாத்தீங்கன்னா பார்ட்டி ஹேஸ் டு பி பிரசன்ட். பார்ட்டி இல்ல அப்படின்னா கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடும் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டு பார்ட்டியுமே இல்ல அப்படின்னா டிஸ்மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் பிராக்டிஸ் படி பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் சோ. ஓகே, a dismissal under this rule is justified only where neither party appears. Thus, if the plaintiff or his agent or his pleader duly instructed is present, the fact that no evidence is adduced will not able the court to order a dismissal under this rule. அதாவது
ஒரு கோர்ட்ல ஒரு அட்வொகேட்டோ பிளைண்டிஃபோ இல்ல ஏஜென்ட்டோ பிரசன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா எவிடன்ஸ் கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக இந்த ரூல் கீழே நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து பார்ட்டி அப்பியர் ஆகலனா மட்டும்தான் இந்த டிஸ்மிஸ் பண்ண முடியும் இந்த ரூல் 3. ஸோ இது வந்து ஆஸ் பர் ரூல் 3. ஓகேவா? இது வந்து இட் இஸ் தேர் இன் தி கோட் வேர் நெய்தர் பார்ட்டி அப்பியர் சூட் டு பி டிஸ்மிஸ். பட் ஒரிஜினல் ப்ரொசீஜர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா நேரத்திலுமே அட்வொகேட் பிரசன்ட் ஆகி they have to appear before the court அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. ஓகே, it depends on the status of the case. ஓகே, ஃபைன். இப்போ initial stageல plaintiff will be present. Okay, plaintiff advocate, sorry, once the case has been filed அப்படின்னா plaintiff will not be present, only the advocate will be present unless trial begins. Okay, அதே மாதிரி டிஃபெண்டன்ட்க்கும் once the வக்காலத் has been entered by the advocate அப்படின்னா டிஃபெண்டன்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது unless the trial begins. Okay, so இப்போ பார்த்தோம்னா plaintiff சம்மன் அனுப்பிட்டாங்க, சம்மன் சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. டிஃபெண்டன்ட் has entered வக்காலத். ஓகேவா? இதுல defendant has entered appearance through வக்காலத். ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அட்வொகேட்டும் வந்து கோர்ட்ல அப்பியர் ஆயிட்டாங்க. So next hearing it will be posted for written statement. So இந்த மாதிரி ஒரு 2 months டேட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. So இது என்ன பண்ணுவாங்கன்னா only defendant advocate will be present and will seek adjournment for filing written statement. Seek time for filing written statement. நாங்க வந்து written statement ஃபைல் பண்ணிரோம், next hearing date போடுங்க, அட்ஜர்ன்மென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. What is the purpose of having plaintiff advocate over there? இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ அதே மாதிரி நிறைய கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. கம்மி அந்த 90 days கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவங்களே நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டேட்டை போட்டுட்டு அடுத்த கேஸ் மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்களே தவிர யாரும் வந்து கோர்ட்ல வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஜட்ஜஸ் உட்பட வெயிட் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் 90 days அந்த டேட்டை பார்ப்பாங்க, என்னைக்கு வந்து சம்மன் சர்வ் ஆயிருக்கு, என்னைக்கு வந்துட்டு அவங்க வக்காலத் என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 90 days தாண்டிடுச்சு அப்படின்னா அட் த டைம் they will set the case ex parte. ஓகேவா? ஆனா அந்த டேஸ் ஆகல, கம்மி தான் டேஸ் ஆயிருக்கு அப்படின்னா they will give time. Okay, so at that time defendant advocate will be present and will seek for adjournment for filing the written statement. Okay, next, after filing written statement the pleadings is over. Okay, it is the duty of the judge to frame issues based on the pleadings. So now what is the purpose of having plaintiff advocate and defendant advocate in the court if the suit is posted for framing of issues? அது ஜட்ஜ் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாருன்னா ஃப்ரேம்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? அந்த நேரத்தில் பிளைண்டிஃப் அட்வொகேட்டோ டிபெண்டன்ட் அட்வொகேட்டோ கோர்ட்ல பிரசன்ட் ஆயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரையல் வரும்போது தான். ஓகே, ட்ரையல் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்ட்டி விட்னஸ் வராங்க. ட்ரையல் வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா பிளைண்டிஃப் அட்வொகேட் என்ன ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டிபெண்டன்ட் அட்வொகேட் கண்டிப்பா பிரசன்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா because இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஆரம்பிக்கும் போது plaintiff will be producing documents, marking documents that will be cross examined by the defendant advocate. ஓகேவா? சோ அந்த நேரத்துல பார்ட்டிஸ் வராங்க அப்படின்ற போது ஆப்போனன்ட் அட்வொகேட் இல்ல அப்படின்னா it is a flaw. ஓகே, சோ அந்த நேரத்துல ஒவ்வொரு வாட்டி விட்னஸ் வர வச்சுட்டே இருந்தா அது வந்து ஒரு கஷ்டமாகும், they are dodging அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? it will lead frustration to the party. வேற எந்த பார்ட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். சோ அந்த நேரத்துல அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப சப்போஸ் விட்னஸ் ஆப்போனன்ட் பார்ட்டில வந்திருக்காங்க, I am not able to cross examine today, so I have to be present and seek time. ஓகேவா? நான் வந்து நான் cross examine பண்ண வேண்டியது என்னால பண்ண முடியல அப்படின்ற போது I have to ask time. சப்போஸ் என்னோட சைடுல இருந்து விட்னஸ் கொண்டு வரணும் போது opponent party will be ready to cross examine. Okay, so நான் என்ன பண்ணுவேன்னா today the witness is not present அப்படின்றதுக்கு I will seek adjournment. The witness is not able to come be present today, so kindly adjourn the matter to some other date அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி டைம் வாங்குவேன். ஸோ அந்த நேரத்துல ட்ரையல் பிகின் ஆகிறதுல இருந்து the appearance of advocate or the parties is important. Okay, but not every time. Okay, next, rule 4. It deals with plaintiff may bring fresh suit or court may restore suit to file. Where a suit is dismissed under rule 2 or rule 3, the plaintiff may bring a fresh suit or he may apply for an order to set the dismissal aside, and if he satisfies the court that there was sufficient cause for or for his non-appearance as the case may be, the court shall make an order setting aside the dismissal and shall appoint a day for proceeding with the suit. வாதி புதிய வழக்கை தாக்கல் செய்யலாம் அல்லது நீதிமன்றம் வழக்கை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ளலாம்.
இரண்டாவது அல்லது மூன்றாவது விதியின்படி உரிமை வழக்கு ஒன்று தள்ளுபடி செய்யப்படுகிற போது வாதி ஒரு புதிய வழக்கை தாக்கல் செய்யலாம் அல்லது அவர் வழக்கு தள்ளுபடியை ரத்து செய்ய விண்ணப்பிக்கலாம் மற்றும் அவர் இரண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்ட அத்தகைய தவறுகை அல்லது அவர் முன்னிலையாகாமைக்கு போதுமான காரணம் இருந்ததாக நீதிமன்றத்தை திருப்தி செய்வாரானால் நீதிமன்றம் வழக்கு தள்ளுபடியை ரத்து செய்யும் மற்றும் அந்த வழக்கை மேல் நடத்துவதற்காக ஒரு நாளினை குறிப்பிடும். ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரூல் 2லயும் சரி ரூல் 3லயும் சரி நம்ம என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா the case is getting dismissed அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். So the case is getting dismissed அப்படின்னா who is the party put to loss அப்படின்னு பாத்தீங்கன்னா plaintiff தான் இல்லையா, அவங்க ஃபைல் பண்ண கேஸ் தான் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த நேரத்துல என்ன recourse என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் பாத்தீங்கன்னா either அந்த plaintiff திருப்பியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், ஃப்ரெஷ்ஷா ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதே கேஸ ஓகேவா அதே கேஸ திருப்பியும் ஃபைலுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா, ரெஸ்டரேஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரூல் 2ல வந்துட்டு ப்ராப்பரா கோர்ட் ஃபீஸ் அஃபிக்ஸ் பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில டிஸ்கிரிபன்சினால தி கேஸ் காட் டிஸ்மிஸ்ட் இல்லையா. ஸோ என்ன காரணத்தினால தட் ஹேப்பன்ட் அப்படின்றத எதனால பிரசன்ட் ஆக முடியல அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பரா பெட்டிஷன்ல நம்ம வந்துட்டு சொல்லி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இஃப் தி கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இட் வில் ரீஸ்டோர் தி கேஸ். கேஸ் கெட்டிங் தி ரீஸ்டோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், திருப்பி ஒரிஜினலா அதாவது அந்த பெட்டிஷன் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகலைன்னா என்ன ஸ்டேஜ்ல இருந்தோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேவா, இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் பேட்டா ஃபைலிங் அதெல்லாம் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல டிஸ்மிஸ் ஆகுதுன்னா திருப்பி அதே ஸ்டேஜுக்கு போகும். சப்போஸ் ட்ரையல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு டிஸ்மிஸ் ஆகுதுன்னா திருப்பி ட்ரையல் ஸ்டேஜ் கிட்டயே வந்துடும். ஓகே, ஒரு கேஸ்ல HK Shah versus TR Basin 1972 case. An order under this rule without giving the applicant an opportunity to show sufficient cause is ultra vires. What is sufficient cause is a matter of discretion and no hard and fast rule can be laid down. அதாவது இப்போ வந்து ஒரு அப்ளிகண்ட் அதாவது அப்ளிகண்ட்னா இங்க யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப். ஏன்னா கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகுது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப் இல்லையா. ஸோ அந்த பிளெயின்டிஃப் should be given an opportunity to explain எதனால வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, ஃபிக்ஸ் பண்ணாம போனாங்க அப்படி இல்லைன்னா வராம போனாங்க அப்படின்ற ஒரு ரீசனை அவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னா எதேச்சியர் ஒரு அல்ட்ரா வைரஸா பிஹேவ் பண்ணினதா ஆயிடும். ஓகேவா, அதே மாதிரி சஃபிஷியன்ட் காஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இதுதான் வந்துட்டு போதுமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸ்க்கு அந்த போதுமான ரீசன் போதுமான காரணம் அப்படின்றது மாறுபடும். Rule 5. Dismissal of suit where plaintiff after summons returned unserved fails for 7 days to apply for fresh summons. Where after a summons has been issued to the defendant or to one of several defendants and returned unserved, the plaintiff fails for a period of 7 days from the date of the return made to the court by the officer ordinarily certifying to the court returns made by the serving officers to apply for the issue of a fresh summons. The court shall make an order that the suit be dismissed as against such defendant unless the plaintiff has within the said period satisfied the court that he has failed after using his best endeavors to discover the residence of the defendant who has not been served, or such defendant is avoiding service of process, or there is any other sufficient cause for extending the time, in which case the court may extend the time for making such application for such period as it thinks fit. Subrule 2. In such case the plaintiff may bring a fresh suit. தமிழ்ல அழைப்பாணை சார்பு செய்யப்படாது திருப்பி அனுப்பப்பட்ட பின்பு வாதி 7 நாட்கள் வரை புதிய அழைப்பாணைக்காக விண்ணப்பம் செய்ய தவறுகிற போது உரிமை வழக்கை தள்ளுபடி செய்தல். பிரதிவாதிக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு சார்பு செய்யப்படாது திருப்பி அனுப்பப்பட்ட பின்பு சார்பு செய்யும் அதிகாரிகளால் செய்யப்பட்ட திருப்புகைகளை நீதிமன்றத்திற்கு சாதாரணமாக உறுதி சான்று அளிக்கும் அலுவலர் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பிய தேதியிலிருந்து 7 நாட்கள் கால அளவுரை புதிய அழைப்பாணையை பிறப்பிப்பதற்காக விண்ணப்பிப்பதற்கு வாதி தவறுகிற போது வாதி மேற்சொன்ன கால அளவிற்குள் நீதிமன்றத்தை தம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்ட பின்பும் எந்த பிரதிவாதிக்கு அழைப்பாணை செய்யப்படவில்லையோ அந்த பிரதிவாதியின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றோ அல்லது
அத்தகைய பிரதிவாதி அழைப்பாணையை பெற்றுக் கொள்வதை வேண்டுமென்றே தவிர்க்கிறார் என்றோ நீதிமன்றத்தில் கூறுதல் வேண்டும். காலத்தை நீட்டிக்க வேறு போதுமான காரணம் எதுவும் இருப்பதாக நீதிமன்றத்தில் குறிப்பிடுதல் வேண்டும். அப்படி இல்லாத போது நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்யலாம். வாதி நீதிமன்றத்தை திருப்திப்படுத்துங்கள் நீதிமன்றம் தான் தக்கதென கருதும் கால அளவிற்கு அந்த விண்ணப்பம் செய்வதற்கான காலத்தை நீட்டிக்கலாம். அத்தகைய சந்தர்ப்பத்தில் வாதி காலவரை சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு புதிய வழக்கை தாக்கல் செய்யலாம். கோர்ட்ல இப்போ வந்து சம்மன் அனுப்புறதுக்காக பேட்டா ஃபைல் பண்றாங்க இல்லையா. சப்போஸ் இஃப் தி சம்மன் இஸ் நாட் பீங் சர்வ்டு ரிட்டர்ன் ஆயிட்டதுக்கு அப்புறம் வித்தின் 7 days திருப்பியும் அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் சம்மன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா, பேட்டா ஃபைல் பண்ணணும். சப்போஸ் அந்த மாதிரி ஃபைல் பண்ணல அப்படின்னா தி கோர்ட் கேன் டிஸ்மிஸ் தி சூட். ஓகேவா, ப்ரொவைடட் அதே மாதிரி சப்போஸ் ஒரு 3 காரணங்கள் சொல்றாங்க, அந்த காரணங்களுக்குள்ள வரல அப்படின்னா dismiss பண்ணிடலாம். Suppose if those conditions are being covered அப்படின்னா the case need not be dismissed. So இங்க main cause என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூலுக்கு if the defendant is not served அப்படின்றதுதான். ஓகேவா, suppose if the plaintiff is able to mention இல்லைன்னா prove that அவங்க வந்து full effort எடுத்தாங்க but residence of the defendant ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதோ, இல்லைன்னா வந்து வாண்டடாவே அந்த சம்மனை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபெண்டன்ட் அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற போதோ, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் தேவைப்படுது ஒரு சஃபிஷியன்ட் காஸ்க்காக அப்படின்றத கோர்ட்ல அவங்க ஜென்யூனா சொல்லி அது கோர்ட் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அட் தட் டைம் சூட் வில் நாட் பி டிஸ்மிஸ்ட். ஓகேவா, அந்த மாதிரி சூட் டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷ் சூட் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சப் ரூல் 2ல சொல்றாங்க. இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் சம்மன்ஸ் ஃபைல் பண்ணி நமக்கு கோர்ட்டுக்கு வர டேட் பாத்தீங்கன்னா வந்து உடனே நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வர மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ல இஷ்யூ சம்மன் திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அப்படிதான் போகுமே தவிர இதுல சொல்லியிருக்க மாதிரி ஜென்ரலா வராது. ஓகேவா, 7 days திருப்பி ஃப்ரெஷ் சம்மன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்றாங்க. பட் இந்த சம்மன் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டே வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்துடுது அப்படின்னா இந்த சம்மன்ல என்ன டேட்டை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. So that is the reason mainly the reissue of summons will be done only on the next hearing date. Rule 6. Procedure when only plaintiff appears. Where the plaintiff appears and the defendant does not appear when the suit is called on for hearing, then when summons duly served, if it is proved that the summons was duly served, the court may make an order that the suit be heard ex parte. When summons not duly served, if it is not proved that the summons was duly served, the court shall direct a second summons to be issued and served on the defendant. When summons served but not in due time, if it is proved that the summons was served on the defendant but not in sufficient time to enable him to appear and answer on the day fixed in the summons, the court shall postpone the hearing of the suit to future day to be fixed by the court and shall direct notice of such day to be given to the defendant. So இதுல ஓவர் ரூலா போலாம் 3 ரூல் இருக்கு. இல்ல வாதி மட்டுமே முன்னிலையாகும் போது நடைமுறை. வழக்கு விசாரணைக்காக கூப்பிடப்படுகிற போது வாதி முன்னிலையாகி மற்றும் பிரதிவாதி முன்னிலையாகாத போது, அழைப்பாணை உரியவாறு சார்பு செய்யப்பட்டிருக்கும் போது, அழைப்பாணை உரியவாறு சார்பு செய்யப்பட்டது என்று மெய்ப்பிக்கப்படுகிறது என்றால் எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே வழக்கு விசாரிக்கப்படுதல் வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கலாம். அழைப்பாணை உரியவாறு சார்பு செய்யப்படாத போது, அழைப்பாணை உரியவாறு சார்பு செய்யப்பட்டது என்று மெய்ப்பிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றம் பிரதிவாதிக்கு மீண்டும் அழைப்பாணை சார்பு செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு இடுதல் வேண்டும். அழைப்பாணை சரியான நேரத்தில் சார்பு செய்யப்பட்டில்லாத போது பிரதிவாதிக்கு அழைப்பாணை சார்பு செய்யப்பட்டது, ஆனால் அழைப்பாணையில் குறிப்பிட்ட நாளில் முன்னிலையாவதற்கும் அதில் பதில் அளிப்பதற்கும் அவர் வருவதற்கு போதுமான கால அவகாசம் அளிக்கப்படாத வகையில் சார்பு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றம் விசாரணையை ஒரு நாளுக்கு ஒத்தி போடுதல் வேண்டும் மற்றும் அத்தகைய நாளை பற்றிய அறிவிப்பு பிரதிவாதிக்கு கொடுக்கப்படுவதற்கு உத்தரவிடுதல் வேண்டும். முதல்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சப்ரூல் 2 நான் என்னன்னு சொல்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா பிளைன்டிஃப் அப்பியர் ஆகுறாங்க, டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகல. ஓகேவா, இதுதான் வந்து கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன்லயே வந்துட்டு 3 சப் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைன்டிஃப் அப்பியர் ஆயிடுறாங்க. ஓகே, டிஃபெண்டன்ட்க்கு
சம்மன் சர்வ் ஆகி அவங்க வரலன்ற ஒரு கண்டிஷன், சம்மன் சர்வ் ஆகல அவங்க வரலன்ற ஒரு கண்டிஷன், சம்மன் சர்வ் ஆச்சு பட் ப்ராப்பரா சர்வ் ஆகல. ஓகேவா? இந்த 3 கண்டிஷன்ல. சோ 3 கண்டிஷன்ல கோர்ட் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த ரூல்ஸ் புக்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா when summons duly served. ஓகே, சோ plaintiff present, plaintiff advocate மூலமா present, அத பத்தி நம்ம இப்போ we don't need to bother about that. Okay, so defendant has been served with the summons. Okay, but in spite of being served, he didn't appear before the court. Okay, so இந்த நேரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா the case will be set ex parte. ஓகேவா? நோட்டீஸ ரிசீவ் பண்ணிட்டு கோர்ட்ல அவங்க அப்பியர் ஆகல அப்படின்ற போது கேஸ பிளைண்டிஃப்க்கு சாதகமா டிஃபெண்டன்ட்க்கு அகைன்ஸ்டா எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா how we could prove that the opponent has been served with the notice அப்படின்றது. ஓகேவா? சோ இப்போ கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் போயிருக்கு, இல்லனா கோர்ட்ல இருந்து பர்சன் போயிருக்காங்க, சம்மன் கொடுத்திருக்காங்க, சம்மன் was served அப்படின்னா the entry will be there in the original summons that has been returned to the court. இல்லையா? அமீனாவோ இல்லனா கோர்ட் ஆபீசரோ போய் அந்த என்டார்ஸ்மென்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இந்த காப்பியை கொடுத்துட்டு, சோ அந்த என்டார்ஸ்மென்ட்டை வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் பண்டில்ல இருக்கும், அதை ஜட்ஜ் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, he will get satisfied. Okay, notice has been served, summon has been served, but even after serving summons, receiving summons, the defendant hasn't turned up, so case is being set ex parte அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த நோட்டீஸை வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம், அதாவது பிரைவேட் நோட்டீஸாவோ பிரைவேட் நோட்டீஸா எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன, கோர்ட் மூலமாவே போஸ்ட்ல அனுப்புறாங்க அப்படின்னா acknowledgement card will be sent back to the court. இல்லையா? சோ அந்த acknowledgement கார்டை கோர்ட் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பண்டில்ல வச்சிருவாங்க, that will be noted upon, and court judge வந்து அந்த acknowledgement கார்டை பார்த்துட்டு ஓகே சர்வீஸ் has been done அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. பிரைவேட் நோட்டீஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதாவது அட்வொகேட் தன்னோட லெட்டர் ஹெட்ல if he has sent the legal if he has sent the notice along with the plain copy to the opponent party அப்படின்னா அதோட acknowledgement card registered post acknowledgement cardல தான் வரும். சோ அந்த acknowledgement card will be sent back to the advocate. இல்லையா? ஏன்னா advocate பர்சனலா அனுப்புறதுனால சோ என்ன காப்பி அனுப்பினாங்களோ அந்த காப்பி, அந்த பெயிண்டோட காப்பி, சாரி நோட்டீஸோட காப்பி, நோட்டீஸ் டைப் பண்ணிருப்பாங்க சம்மன், அதோட காப்பி, இந்த acknowledgement card, தேவைப்பட்ட affidavit of service. ஓகேவா? இது மூணுத்தையும் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். மூணுத்தையும் ஜாயின் பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். என்னன்னா affidavit of service ஒண்ணு, இன்னொன்னு affidavit of service அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா you are giving a declaration, you are giving an affidavit declaring that you have served the notice, you have sent the notice via registered post, okay, and the person has received the same acknowledgement card has returned to the sender, this is the proof for that அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த acknowledgement card affidavit of service நோட்டீஸ் காப்பி, நீங்க சம்மன் அனுப்புறீங்க இல்லையா, அந்த நோட்டீஸ் காப்பி நீங்களே டைப் பண்ணி அனுப்புறீங்கல்ல, so and so case has been filed against you, it has been posted on so and so date, and on that day you have to be present before the court for hearing, if not the case will be decided against you without you அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறீங்கல்ல, so அந்த காப்பி, அந்த நோட்டீஸோட காப்பி, so இது மூணுத்தையும் நீங்க வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். இதை வந்துட்டு affidavit of service அப்படின்னுவாங்க. ஓகேவா? இது வந்து ஜெனரலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுது. proof of service அப்படின்றது என்னன்னா, இப்ப சொன்ன விஷயத்தை affidavit of service வைக்க மாட்டோம், வெறும் acknowledgement கார்டும் அந்த நோட்டீஸ் காப்பியை மட்டும் வச்சு ஃபைல் பண்ணா வெறும் proof of service, that will not be accepted in all the courts. Only some judges accept proof of service, some judges accept AOS. ஓகேவா? AOS affidavit of service அப்படின்றது ஜெனரலா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, பட் proof of service அப்படின்றது it will be accepted only by few judges. So அதனால அந்த பர்టిక్యులர் கோர்ட்ல நீங்க எந்த கோர்ட்ல பிராக்டீஸ் பண்றீங்க அந்த கோர்ட்ல என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க செய்யணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும். when summon not duly served, அதாவது நம்ம சம்மன் அனுப்பி the summon was not received by the defendant அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவங்களுக்கு ரிசீவ் ஆயிட்டு அவங்க வரலனா தான் ப்ராப்ளம். சோ அவங்களுக்கு ரிசீவே ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்துச்சுன்னா again the summons will be reissued. திருப்பிய நோட்டீஸ் அனுப்புங்க, திருப்பிய சம்மன் அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் கோர்ட். ஓகேவா? So court cannot take any other action than to pass order to resend or reissue the summons. Next, when summon served but not in due time, அதாவது சம்மன் அனுப்பிட்டாங்க பட் கரெக்டான தேதிக்குள்ள போகல, அதாவது கரெக்டான தேதிக்குள்ள போகல அப்படின்னா if the case has been posted for hearing on 1st September அப்படின்னா, இப்ப 1st September case was posted. ஓகேவா? அன்னைக்கு வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்றாங்க என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் இஸ் October 1st.
ஸோ சென்ட் நோட்டீஸ் டு தி ஆப்போனன்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஐ ஹாவ் டு டேக் மெஷர்ஸ், கோர்ட் மூலியமா அனுப்புறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் மெஷர்ஸ் within 3 days இல்லனா within 4 days. Only then it will reach the opponent party and the acknowledgement card will come back. இல்லையா? அது மட்டும் இல்லாம enough time will be available for the defendant to prepare himself or herself to be present in the court. இல்லையா? அவங்க டைரக்டா வர்றதா, அட்வொகேட்ட பார்க்கறதா அப்படின்றது அவங்க ப்ரிப்பரேஷனுக்கான டைம் இருக்கும். ஓகே. ஸோ இது எதுவுமே பண்ணாம ஐ எம் சென்டிங் நோட்டீஸ் ஒன்லி ஆன் 26th of செப்டம்பர். ஸோ அவங்களுக்கு வந்து என்னைக்கு போய் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30th of செப்டம்பர் தான் போய் சேருது. அக்டோபர் 1st ஹியரிங் டேட். ஓகேவா? ஸோ நோ இனஃப் டைம் ஹஸ் பீன் கிவன், நாட் இனஃப் டைம் ஹஸ் பீன் கிவன். நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சு, பட் ஒன்லி ஃபார் ஃபார்மாலிட்டி சேக் தி நோட்டீஸ் ஹஸ் பீன் சர்வ்ட். ஓகே. ஸோ இட் வில் நாட் கிவ் எனி reasonable time. It does not give any reasonable time for the defendant to prepare. அதனால நோட்டீஸ் சர்வ் ஆனதும் ஒண்ணுதான், சர்வ் ஆகாததும் ஒண்ணுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த நேரத்துல நெக்ஸ்ட் டே பார்ட்டி அப்பியர் ஆகலன்னா கூட ரூல் 1 ரூல், அதாவது சப் ரூல் 1 சப் ரூல் 1லயே ரெண்டு கண்டிஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? when someone duly served, when someone not duly served. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண கண்டிஷன் தான் இப்போ இது. சர்வ் ஆயிடுச்சு, பட் அதனால ஒரு பர்பஸும் கிடையாது. ஓகேவா? சோ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஃப்ரெஷ் டேட்டுக்கு கேஸ் ஹியரிங் கொடுத்து அந்த டேட்டுக்கான நோட்டீஸை சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ரூல் 1, சாரி சப் ரூல் 1. சப் ரூல் 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, where it is owing to the plaintiff's default that the summons was not duly served or was not served in sufficient time, the court shall order the plaintiff to pay the cost occasioned by the postponement. அதாவது பாதியினுடைய தவறுகளின் காரணமாக அழைப்பானை உரியவாறு சார்பு செய்யப்படாத போது அல்லது போதிய காலத்தில் சார்பு செய்யப்படாத போது நீதிமன்றம் வழக்கை வைத்த காரணமாக ஏற்பட்ட செலவு தொகைகளை பாதி செலுத்துவதற்கு கட்டளையிடுதல் வேண்டும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபைன் மாதிரி இது. ஓகேவா? சோ பிளைன்டிஃபோட டிஃபால்ட், அவங்க வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து டிஃபால்ட் இருக்குது, ப்ராப்பரா சம்மன் சர்வ் பண்ணாததுக்கு, ப்ராப்பரா சம்மன் அனுப்பாததுக்கு அப்படின்னா காஸ்ட் கேன் பி ஆர்டர்ட். ஓகே. சோ பணம் பே பண்ணுங்க, இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் யூஸ் பண்ணிருக்கீங்க அட்ஜர்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் மாதிரி ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆர்டர் பண்றதுக்கான பவர் வந்து கோர்ட்ல இருக்குது அப்படின்றதுதான் இந்த சப் ரூல் 2 சொல்றாங்க. இல்ல கேஸ்ல நஹர் என்டர்பிரைசஸ் வெர்சஸ் ஹைதராபாத் ஆல்வின் 2007 கேஸ், where summons are served upon the defendant after the date fixed for his appearance, it was obligatory on the part of the court to fix another date for his appearance and filing of written statement and direct the plaintiff to take steps for service of fresh summons. So எந்த டேட்ல அப்பியர் ஆகணுமோ அந்த டேட்டை தாண்டி ஒரு நோட்டீஸ் சம்மன் சர்வ் ஆயிருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து நேச்சுரலாவே என்ன ஒர்க், ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வரும்போது நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டை மென்ஷன் பண்ணி திருப்பியும் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், இந்த மாதிரி பிரசன்ட் ஆகுங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் சம்மன்ஸ் அனுப்பணும். தட் ஸ்டெப்ஸ் ஹஸ் டு பி டேக்கன் பை தி பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுரேந்தர் சிங் வெர்சஸ் ஏடிஜே ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 2012 case. Once a suit has been dismissed, it can only be recalled under Order 9, Rule 9 of the Code of Civil Procedure by the plaintiff alone and cannot be recalled at the instance of third party. கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி ரீஸ்டோரேஷனுக்கு எடுத்துக்க முடியும் பாத்தீங்கன்னா Order 9, Rule 9, இப்ப நம்ம படிப்போம் Rule 9ல, அதன் மூலமா தான் அந்த petition has to be filed by the plaintiff and not by any other third party. அந்த கேஸ் எப்படி ஃபைல் எடுத்துக்கணும்னா அந்த பிளைன்டிஃப் தான் அந்த Order 9, Rule 9 பெட்டிஷனை ஃபைல் பண்ணுமே தவிர வேற தேர்ட் பார்ட்டி யாரோ ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Rule 7. Procedure where defendant appears on day of adjourned hearing and assigns good cause for previous non-appearance. Where the court has adjourned the hearing of the suit ex parte and the defendant at or before such hearing appears and assigns good cause for his previous non-appearance, he may upon such terms as the court directs as to cost or otherwise be heard in answer to the suit as if he had appeared on the day fixed for his appearance. வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்த விசாரணை நாளில் பிரதிவாதி முன்னர் முன்னிலையாகாமைக்கு காரணத்தை கூறுகிற போது நடைமுறை. நீதிமன்றம் எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே உரிமை வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்கிற போது அத்தகைய ஒத்திவைப்பு நாளில் அல்லது அதற்கு முன்பு பிரதிவாதி முன்னதாக முன்னிலையாகாமைக்கு சரியான காரணத்தை கூறுகிற போது
செலவு தொகையுடனோ அல்லது செலவு தொகை இல்லாமலோ அவரது கோரிக்கையை ஏற்று அந்த வழக்கில் அவர் தோன்றுவதற்கும் பதில் அளிப்பதற்கும் அவருக்கு வாய்தா வழங்கலாம். So இப்போ first dateல appear ஆக முடியல, the case was adjourned. second caseல appear ஆகி எதனால first hearing போது appearance இல்ல அப்படின்ற ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, if the court is satisfied, the court will allow the party, the defendant to continue with the case. அதுதான் வந்து rule 7. Vijay Kumar Madan versus R.N. Gupta Technical Education Society 2002 case. The cost should be so assessed as would reasonably compensate the plaintiff for the loss of time and inconvenience caused by relegating back the proceedings to an earlier stage. அதாவது இப்போ காஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் வித் தி காஸ்ட் ஆர் வித்வுட் தி காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்டிஃப்க்கு கொடுக்கற மாதிரி கூட இருக்கும் சில நேரங்கள்ல, சில நேரத்துல லீகல் எய்டுக்கு சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட். ஸோ அந்த காஸ்ட்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பிளைண்டிஃப்க்கு லாஸ் ஆஃப் டைம்லாம் இருந்தது இல்லையா, கேஸ் காட் எக்ஸ் பார்ட்டி தட் வாஸ் அட்ஜர்ன்ட், அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபைலுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஃபர்தரா பண்ணாம இருக்கிறதுக்காக கூட ஒரு காஸ்ட், அதாவது ஃபியூச்சர்ல பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட காஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிளைண்டிஃப்க்கு ஏற்பட்ட ஒரு லாஸ பேஸ் பண்ணி, அந்த இன்கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு காஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. Application Amita Tati versus Nepura Pradhan 2014 case. Application under Order 9 Rule 7 of the Code of Civil Procedure is not maintainable after closure of evidence when the case is posted for judgment. அதாவது சப்போஸ் ஒரு கேஸ வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிற கேஸ் அதாவது போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஆர்டர் 9 ரூல் 7 வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோதி தேவி வர்சஸ் எல்டி முன்சிப் பசோஹலி 2015 case. An application for setting aside ex parte proceedings which lies under Order 9 Rule 7 of the Code of Civil Procedure can be moved during the course of hearing of the suit, that is after the defendant is set ex parte till hearing of final arguments in the suit. However, neither an application under Order 9 Rule 7 of the CPC would lie nor ex parte proceedings can be set aside after final arguments in the case are heard and order reversed. Remedy available to the defendant in that case is only to file an application for setting aside the ex parte judgment and decree under Order 9 Rule 13 of CPC if the suit is decreed against him. இது வந்துட்டு ஜெனரல் ப்ரொசீஜரை அப்படியே ஜோதி தேவியில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ வந்து ஆர்டர் 9 ரூல்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் டீடைலாவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வந்துட்டு டிஃபெண்டன்ட் இஸ் நாட் பிரசன்ட். ஓகேவா, டிஃபெண்டன்ட் இஸ் நாட் பிரசன்ட், தி கேஸ் இஸ் பீயிங் செட் எக்ஸ் பார்ட்டி. ஓகே, இந்த எக்ஸ் பார்ட்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் தான். எக்ஸ் பார்ட்டி ஆர்டர், இட்ஸ் நாட் தி டிக்ரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, எக்ஸ் பார்ட்டி ஆர்டர். ஸோ இதுக்கு அப்புறம் கோர்ட்ல என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் வில் பி டேக்கன். ஓகேவா, டைரக்டா எக்ஸ் பார்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னா வித்வுட் கெட்டிங் இன்டு தி கோயிங் த்ரூ தி பிளேன் தி ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் டிக்ரி வில் நாட் பி பாஸ்ட் பை தி கோர்ட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர், அதாவது once if the defendant is absent இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்ற போது the case is getting ex parte order. ஓகேங்களா, பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டைப்ல இருந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ், அதாவது எவிடன்ஸ் given by the plaintiff. ஸோ plaintiff என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை கொடுத்து அவங்க ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆர்டர் 9 ரூல் 7 ஃபைல் பண்ண முடியாது. ஓகே, அதாவது சாரி, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா ஸோ ஒன்ஸ் எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இஸ் ஓவர். ஸோ ஜட்ஜ்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணக்கூடியது ஆர்டர் 9 ரூல் 7 கிடையாது, ஆர்டர் 9 ரூல் 13 தான். ஏன்னா அப்போ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிக்ரி would have been passed. So you will be filing a petition to set aside the ex parte order, ex parte decree and judgment. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் 9 ரூல் 7 petition to set aside ex parte order. ஓகேவா, ஸோ எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் எடுக்கிற வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு. ஒரு அப்ளிகேஷன், ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த டேட்ல என்னால அப்பியர் ஆக முடியல, அதனால நீங்க வந்துட்டு என்னோட கேஸை வந்துட்டு
ஸ்டோருக்கு எடுத்துக்கோங்க, ஃபைலுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வந்துட்டு ஆர்டர் 9 ரூல் 7 that will be done only for ex parte order before ex parte evidence. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம ரூல் 6ல பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன சஃபிஷியன்ட் காஸ்ட் இருக்குதுன்னா காஸ்ட் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணாம கூட கேஸ திருப்பி ஃபைலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். கேஸ் ஃபைலுக்குன்னா எந்த ஸ்டேஜ்ல விட்டாங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து திருப்பியும் தொடரும் அப்படின்றது. பட் ஒன்ஸ் எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஜட்மெண்ட் அண்ட் டிகிரி பாஸ் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு ஆர்டர் 9 ரூல் 7 யூஸ் பண்ண முடியாது. வில் பி ஃபைலிங் ஒன்லி ஆர்டர் 9 ரூல் 13. சரிங்களா? Alok Sabu versus State Bank of India 2014 case. While exercising powers under Order 9 Rule 7 of the CPC, the court can impose condition in regard to payment of costs, but it cannot impose such hard and stringent condition which would negate the purpose of adjudication. அதாவது இப்போ ஆர்டர் 9 ரூல் 7 ஆர்டர் பண்ணும்போது ஓகே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஃபைல் பண்றாங்க இல்லையா, ஃபைல் பண்ணியிருக்கும்போது காஸ்ட் ஆர்டர் பண்ணலாம். ஓகேவா? பட் அந்த காஸ்ட் வந்துட்டு எக்ஸார்பிடண்டா ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிஞ்சண்டா இவ்வளோ ஆர்டர் பண்ணலாம், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஜாஸ்தியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இட் ஷுட் பி அதாவது ஃபர்தரா கேஸ் நடத்துறத பாதிக்காத அளவுக்கு ஒரு ஆர்டர் ஒரு காஸ்ட் அலோவ் பண்ணலாம். The purpose of the provision is to ensure orderly conduct of the proceedings of the court by penalizing improper dilatoriness calculated merely to prolong the litigation. அதாவது இந்த பர்பஸ் இந்த காஸ்ட் கட்டணும், பணம் பே பண்ணணும், பெனால்டி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கோர்ட் நடக்கணும் அப்படின்றதுக்காக. சும்மா சில்லியா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு சும்மா சில்லியா டாட்ஜ் பண்ணிட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது, கேஸை டிராக் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, ஒரு அலோக் சாபு வர்சஸ் for setting aside ex parte order, DRT can impose cost as conditions precedent, but it cannot impose strict and stringent condition, that is deposit of rupees 1 crore while setting aside ex parte order. So ஒரு தேவையான அளவுக்கு வரைக்கும் அமௌண்ட் ஆர்டர் பண்ணலாமே தவிர ஜாஸ்தியா பண்ணக்கூடாதுன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் டிஆர்டி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஆர்டி அப்படின்றது டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஓகே, ஸோ 1 crore rupees ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த செட் அசைட் ஆஃப் பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை செட் அசைட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே 1 crore டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, டெபாசிட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட லையபிலிட்டி. ஓகே, 1.5 crores வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற போது 1 crore நீங்க முதல்ல டெபாசிட்டா பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களோட எக்ஸ் பார்ட்டி எடுத்துக்கல செட் அசைட் பண்றேன் அப்படின்றது எதுக்காகன்னா only then you will be following the case. இல்லனா நீங்க சும்மா drag பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. But that's too exorbitant அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ சொல்லிருக்காங்க. Rule 8. Procedure where defendant only appears. Where the defendant appears and the plaintiff does not appear, when the suit is called on for hearing, the court shall make an order that the suit be dismissed unless the defendant admits the claim or part thereof, in which case the court shall pass a decree against the defendant upon such admission, and where part only of the claim has been admitted shall dismiss the suit so far as it relates to the remainder. பிரதிவாதி மட்டுமே முன்னிலையாகிற போது நடைமுறை. வழக்கு விசாரணைக்கு கூப்பிடப்படுகிற போது பிரதிவாதி முன்னிலையாகி வாதி முன்னிலையாகாமல் இருந்தால் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தல் வேண்டும். உரிமை கோரிக்கை அல்லது அதன் பகுதியை பிரதிவாதி ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமன்றம் அத்தகைய ஏற்புரையின் பேரில் பிரதிவாதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பாணையை பிறப்பிக்கும் வழக்கில் ஒரு பகுதி மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது எஞ்சியுள்ளது சம்பந்தப்பட்டவற்றை பொறுத்தவரையில் மட்டில் வழக்கை தள்ளுபடி செய்தல் வேண்டும். பிளைன்டிஃப் வந்துட்டு அப்பியர் ஆகல, டிஃபெண்டன்ட் மட்டும் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்ற போது கேஸ் கேன் பி டிஸ்மிஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து when the court requires the appearance of parties அந்த நேரத்துல தான். ஓகேவா? attendance of parties. So பிளைன்டிஃப் வரல, டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகுறாங்க. டிஃபெண்டன்ட் அப்பியர் பிளைன்டிஃப் இல்ல அப்படின்ற போது கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆனா சப்போஸ் டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகி if he is accepting to the case, ஓகே நான் வந்துட்டு பிளைன்டிஃப் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா judgment will be given against the defendant. ஓகேவா? சோ அந்த நேரத்துல டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு ஃபுல் 100% ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 50% அக்செப்ட் பண்ணல அப்படின்னா towards the 50% alone judgment and decree will be passed, and towards the other remaining 50% the case will be dismissed. அதுதான் ரூல் 8ல சொல்றது. Rule 9. Decree against plaintiff by default bars fresh suit.
where a suit is wholly or partly dismissed under Rule 8, the plaintiff shall be precluded from bringing a fresh suit in respect of the same cause of action. But he may apply for an order to set the dismissal aside, and if he satisfies the court that there was sufficient cause for his non-appearance when the suit was called on for hearing, the court shall make an order setting aside the dismissal upon such terms as to cost or otherwise as it thinks fit, and shall appoint a day for proceeding with the suit. இதை நம்மள தமிழ்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் I'll go with sub rule 2. எட்டாவது விதியின்படி வாதியின் வழக்கு முழுவதுமாக அல்லது பகுதியாக தள்ளுபடி செய்யப்படுகிற போது அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் வாதி ஒரு புதிய வழக்கை கொண்டு வருவதற்கு தடை செய்தல் வேண்டும். ஆனால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை ரத்து செய்வதற்காக வாதி விண்ணப்பிக்கலாம். வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவன் முன்னிலையாகமைக்கு போதிய காரணம் இருந்ததாக அவன் நீதிமன்றம் திருப்தி அடையும் வகையில் நிரூபித்தால் நீதிமன்றம் செலவு தொகையுடனோ அல்லது செலவு தொகை இல்லாமலோ வழக்கை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ள உத்தரவிடும். வழக்கை மேல் நடத்துவதற்காக ஒரு நாளினையும் நிர்ணயித்தல் வேண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்டிஃப் தான் கேஸ் ஃபைல் பண்றாங்க. பிளைண்டிஃப் should be ப்ராப்பர் டுவர்ட்ஸ் தி கான்டக்ட் ஆஃப் தி கோர்ட். ஸோ அவங்க சம்மன் ஃபைல் பண்ணும்போது சம்மன் ஃபைல் பண்ணணும், ப்ராப்பரா வரணும்னு சொல்றாங்கன்னா வரணும். ஸோ தே ஷுட் பி ப்ராப்பர் இல்லையா? அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு பிளைண்டிஃபோட டியூட்டியை அவங்க செய்யாம விட்டுட்டதுனால கேஸ் இஸ் கெட்டிங் டிஸ்மிஸ்ட் அப்படின்னா ஃபர்தரா திருப்பி அவங்க ஃப்ரெஷ் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரெஷ் கேஸ் அவங்க திருப்பி அவங்க அதுதான் பண்ணுவாங்க. திருப்பியும் the case will be dismissed. ஓகேவா? ஸோ it bars from filing a fresh suit. பட் however அவங்க அதே சூட்ல அந்த அதே கேஸை வந்துட்டு திருப்பி ஃபைலுக்கு எடுத்துக்க முடியும். அதுக்கு ஃபைல் பண்ற பெடிஷன் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் பெடிஷன். ஓகேவா? ஆர்டர் 9 ரூல் 9ல ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இதுதான் பார்த்துக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு டிபெண்டன்ட் ஆப்சென்டா இருந்தாங்க அப்படின்னா கேஸ் will be ex parte order will be passed. அதுக்கு நம்ம ஆர்டர் 9 ரூல் 7 ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பிளைண்டிஃப் ப்ராப்பரா இல்லாததுனால கேஸ் ஃபைல் ஆயிடுது. அதாவது கேஸ் இஸ் கெட்டிங் டிஸ்மிஸ். பாருங்க, ஒரு டேட்டா ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, ப்ராப்பரா நோட்டீஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க பிளைண்டிஃப். சும்மா கேஸை மட்டும் ஃபைல் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா அவங்களோட டியூட்டிஸ் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அட் த டைம் தி கேஸ் will be dismissed. ஸோ அந்த கேஸை திருப்பி ஃபைலுக்கு எடுக்கணும். புது கேஸ் அதே மாதிரி ஃபைல் பண்ண முடியாது. கேஸை திருப்பி ஃபைலுக்கு எடுக்கணும் அப்படின்னா he will be filing restoration petition under order 9 rule 9. அதாவது எதனால அவங்க அதை பண்ணாம போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து கண்டோன் பண்ணி அதை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி திருப்பியே ஃபைலுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் ஆர்டர் 9 ரூல் 9 பெடிஷன் அப்படின்வாங்க. ஓகே. நீங்க கோர்ட்டுக்கு ஒன்ஸ் ப்ராக்டிஸ் வந்துட்டீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா செட்டசைட் போடுங்க, ரெஸ்டோரேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சில இடங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 7, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 9 ரூல் 13 இப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? சில நமக்கு இருக்கிற 51 ஆர்டர்ஸையும் we cannot memorize it. ஓகேவா? பட் பழக நமக்கே சில ஆர்டர்ஸ் நல்லா ஞாபகத்துல இருக்கும். நம்ம அதை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த ஆர்டர் 9 ரூல் 7, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 9 ரூல் 13 எல்லாமே. ஸோ சப் ரூல் 2 பாத்தீங்கன்னா no order shall be made under this rule unless notice of the application has been served on the opposite party. இதுலயும் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பணும். எந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். எதிர்த்தரப்பினருக்கு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுவது பற்றி அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத போது இந்த விதியின்படி கட்டளை எதுவும் பிறப்பித்தல் கூடாது. ஸோ ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாம ஆர்டர் எதுவும் கொடுக்க கூடாது. The provisions of section 5 of Indian Immigration Act shall apply to applications under this rule. So ஒரு கேஸ் வந்துட்டு டிஸ்மிஸ் ஆயிடுது அப்படின்னா லிமிடேஷன் ஆக்ட் படி எத்தனை நாளுக்குள்ள ரெஸ்டோரேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கு. That will be dealt at the last. Limitation Act will be dealt by Krithika ma'am. So இத்தனை நாட்களுக்குள்ள ஃபைல் பண்ணணும், எத்தனை நாள் ஆயிருக்கோ அதை நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதற்கேற்ற மாதிரி இந்த ரூலை ஃபைல் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டர் 9 ரூல் 9 பெடிஷன்ல பாத்தீங்கன்னா 30 days வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? சூட் வந்து டிஸ்மிஸ் ஆன டேட்ல இருந்து within 30 days you have to file order 9 rule 9 petition. சப்போஸ் அந்த 90 days தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஆர்டர் 9 ரூல் 9 ஃபைல் பண்ண முடியாது. you have to file a petition to condone delay. அது வந்து that is under section 5 of limitation act. ஓகேவா? So
இந்த 30 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டிஷன், 30 டேஸ்க்கு தாண்டிடுச்சுங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் டிலே ஆயிருக்கு. ஸோ within 30 days you have to file the order 9 rule 9 petition. If you are not filing it within that 30 days limit, you have to file condone delay petition under section 5 of limitation act. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 35 days கழிச்சு தான் நீங்க order 9 rule 9 ஃபைல் பண்றீங்கன்னா 5 days delay has to be condoned. So 5 days காக you will be filing that condone delay petition. Okay, so அதே மாதிரி order 9 rule 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் you have time. Okay, case is getting ex parte order, and from that date to the date of ex parte evidence you can file petition to set aside the ex parte order. Ex parte evidence எடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் in case of ex parte decree, அதாவது order 9 rule 13 நான் சொல்லுவேன், அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் 30 days தான். ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி 30 days குள்ள நீங்க அந்த set aside ex parte decree ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் இதே ரூல் தான். 30 days மேல வர condone delay petition நீங்க ஃபைல் பண்ணணும் செக்ஷன் 5 கீழ. The provisions of this rule are not applicable to a plaintiff whose suit has been dismissed for any reason other than default of appearance under rule 8 of civil procedure code. So இந்த வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரூல் 8 தவிர வேற எதுக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. Case versus Shivashankar versus Biruntha 1969 cases. Where a suit is dismissed for default, it cannot be said to have been heard and decided on the merits and therefore cannot operate as res judicata. Okay, so ஒரு கேஸ் வந்துட்டு மெரிட்ஸ் பேஸ் பண்ணி பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ப்ளீடிங்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா தான் மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ். அப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட டிஸ்மிஸ் ஆகுது, எக்ஸ்பர்ட்டி ஆகுதுன்னா பிளைண்ட்டை பார்த்து கொடுக்குறாங்க, ப்ராப்பரா அசர்டைன் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தாதான் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்பர்ட்டி ஆர்டருக்கோ இல்லைன்னா சூட்டை வந்து பிளைனா டிஃபால்ட்னால டிஸ்மிஸ் ஆகிறதுக்கோ எல்லாம் வந்துட்டு ரெஸ் ஜுடிகேட்டா கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராம் சுமிரன் versus DDC. In a writ petition, abatement took place for failure to bring legal representative of the deceased respondent on record within time. Although the petitioners knew about the death of respondent, yet took no step to bring his legal head on record for 6 years. Subsequently, they filed an application for setting aside abatement. The petitioners being from rural area, their application was allowed. இதுல பாத்தீங்கன்னா கேஸ் வந்து அபேட் ஆயிடுது, லீகல் ஹேஸ் டிசீஸ்டோட லீகல் ஹேஸ் 6 years வரைக்கும் சேர்க்கல. ஓகேவா, அவங்க தெரிஞ்சிருந்தால அவங்க ஸ்டெப் எல்லாம் எடுக்கல. ஸோ அவங்க ரூரல் ஏரியால இருந்து வரதுனால அந்த பெடிஷனை வந்துட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோர்ட் அண்ட் என்ன ரீசன்காக அவங்க சொல்றாங்க, சஃபிஷியன்ட் காஸ்ட் எல்லாம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க, எதனால அவங்க டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. தி ரெஃப்யூசல் Rajkishore Pandey versus State of Uttar Pradesh. The refusal of restoration of petition for insufficient cause would be improper. So தேவையில்லாம சின்ன சின்ன trivial matters-காக restoration accept பண்ணிக்கல அப்படின்னா it will be considered as an improper action of the court. ஓகேவா, அப்பீல்ல வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டக் டவுன் பண்ணிட்டு அந்த பெட்டிஷனை ரிஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. Rule 10. Procedure in case of non-attendance of one or more of several plaintiffs. Where there are more plaintiffs than one and one or more of them appear and the others do not appear, the court may, at the instance of the plaintiff or plaintiffs appearing, permit the suit to proceed in the same way as if all the plaintiffs had appeared or make such order as it thinks fit. பல வாதிகளுள் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர் முன்னிலையாகாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நடைமுறை. ஒருவருக்கு மேற்பட்ட வாதிகள் இருந்து ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் முன்னிலையாகி ஆனால் மற்றவர்கள் முன்னிலையாகாமல் இருக்கிற போது நீதிமன்றம் முன்னிலையாகி இருக்கிற வாதி அல்லது வாதிகளின் வேண்டுதலின் பேரில் வாதிகள் அனைவரும் முன்னிலையாகி இருந்தார் போன்ற அதே முறையில் வழக்கை மேல் நடத்த அனுமதிக்கலாம் அல்லது அது தக்கதென கருதும் கட்டளையை இடலாம். சோ இப்போ ஒரு கேஸ்ல நிறைய பிளைண்டிப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா பிளைண்டிப்ஸுமே அப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு பிளைண்டிப் அப்பியர் ஆயிருந்தா கூட எல்லா பிளைண்டிப்ஸுமே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி கோர்ட் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஜென்ரலாவே எல்லா பிளைண்டிப்ஸும் நிறைய பிளைண்டிப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கூட காமன் அஃபிடவிட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்டிப் தான் ஃபைல் பண்ணுவாங்க. டிஃபெண்டன்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டிஃபெண்டன்ஸும் ஒவ்வொரு வாட்டியும் பெடிஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஆர்டர் 9 ரூல் 9 நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது அப்படின்ற போது கேஸை திருப்பியும் ஃபைலுக்கு கொண்டு வரதுக்கு ஆர்டர் 9 ரூல் 9 நம்ம யூஸ் பண்றோம்.
ஸோ அதுக்கு பெட்டிஷன்ல அட்வொகேட் சைன் பண்ணுவாரு. அஃபிடவிட் யாரும் சைன் பண்ணுவா? இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் பிளைண்டிஃப் அப்படின்னா எல்லா பிளைண்டிஃபும் அந்த பெட்டிஷன்ல சைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இட்ஸ் இனஃப் தட் இஃப் ஒன் பிளைண்டிஃப் சைன்ஸ் தி பெட்டிஷன். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து நான் அஃபிடவிட் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 11, procedure in case of non-attendance of one or more of several defendants. Where there are more defendants than one and one or more of them appear and the others do not appear, the suit shall proceed and the court shall, at the time of pronouncing judgment, make such order as it thinks fit with respect to the defendants who do not appear. பல பிரதிவாதிகளுள் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர் முன்னிலையாகாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நடைமுறை. ஒருவருக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருந்து ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் முன்னிலையாகி ஆனால் மற்றவர்கள் முன்னிலையாகாமல் இருக்கிற போது உரிமை வழக்கு மேல் நடத்தப்படுதல் வேண்டும் மற்றும் நீதிமன்றம் தீர்ப்பு பகரும் சமயத்தில் முன்னிலையாகாத பிரதிவாதிகள் சம்பந்தமாக அது தக்கதென கருதும் கட்டளையை இடுதல் வேண்டும். ஸோ ரூல் 10ல நம்ம வந்துட்டு பிளைண்டிஃப்ஸ் பத்தி பார்த்தோம். ரூல் 11ல வந்துட்டு டிஃபெண்டன்ஸ் பத்தி, அதாவது மோர் தென் ஒன் டிஃபெண்டன்ட் இருக்கும்போது சில டிஃபெண்டன்ஸ் அப்பியர் ஆகுறாங்க, சில டிஃபெண்டன்ஸ் அப்பியர் ஆகல அப்படின்னும் போது கேஸ் வில் கண்டினியூ. ஓகேவா? மொத்தமா எல்லா டிஃபெண்டன்ஸுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் கேஸ் வில் கெட் எக்ஸ் பார்ட்டி. ஓகே, பி செட் எக்ஸ் பார்ட்டி. ஒரு டிஃபெண்டன்ட் இருந்தா கூட கேஸ் வந்துட்டு ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? ஜட்மெண்ட் கொடுக்கும்போது தி கோர்ட் கேன் டிசைட் அப்பியர் ஆகாதவங்களுக்குலாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் ஒன் டிபெண்டன்ட் இஸ் அவைலபிள், அவங்களுக்கு ஏத்த மற்ற ஜட்மெண்ட்டும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைலிங், இது வந்து மியர் அப்பியரன்ஸ்னால இட் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் அவுட் எனி ஃப்ளா. ஓகே, ஸோ இப்போ வக்காலத் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க, இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்ற போது they will be set ex parte. ஓகேவா? அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் வந்துட்டு எக்ஸ் பார்ட்டி ஆகும். பட் மற்ற டிபெண்டன்ஸ்க்கு எதிராக அந்த கேஸ் வந்துட்டு நடக்கதான் செய்யும். ஓகே, ஸோ கேஸ் முடிகிற வரைக்கும் டைம் இருக்குது அவங்க திருப்பியும் செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி பெட்டிஷன் போட்டு உள்ள வர்றதுக்கு. ஓகே, ரீனா சர்ட் வர்சஸ் அஞ்சனா என்டர்பிரைசஸ் 2008 கேஸ். requirement of notice is mandatory. non-service of notice is sufficient to get decree set aside. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தங்களுக்கு நோட்டீஸ் ப்ராப்பரா சர்வ் பண்ணல அப்படின்னா, நோட்டீஸ் சர்வ் பண்ணாத காரணத்துக்காக ப்ராப்பரா எனக்கு நோட்டீஸே வரல ஆனா எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ எனக்கு நோட்டீஸ் வந்து நான் வரலன்னா மட்டும் தான் நீங்க எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ என்னோட வந்து பக்கத்து வீட்டுக்கார வாங்கியிருக்கான், அவன் சைன் பண்ணியிருக்கான், பட் தி கோர்ட் ஹேஸ் என்டர்ட் தி கோர்ட் ஹேஸ் அசியூம்ட் தட் நான் தான் அதை சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பரா நோட்டீஸ் சர்வ் பண்ணல, அதனால என்னோட ஆப்சன்ஸ் கேன் பி எக்ஸ்கியூஸ்டு, அந்த டிகிரியை வந்துட்டு செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரூல் 12, consequence of non-attendance without sufficient cause showed of party ordered to appear in person. Where a plaintiff or defendant who has been ordered to appear in person does not appear in person or show sufficient cause to the satisfaction of the court for failing so to appear, he shall be subject to all the provisions of the foregoing rules applicable to plaintiffs and defendants respectively who do not appear. நேரில் முன்னிலையாக கட்டளையிடப்பட்ட தரப்பினர் போதுமான காரணம் காண்பிக்காமல் முன்னிலையாகாமையின் விளைவு. நேரில் முன்னிலையாக கட்டளையிடப்பட்டிருக்கிற வாதி அல்லது பிரதிவாதி நேரில் முன்னிலையாகாத போது அல்லது அப்படி முன்னிலையாக தவறியதற்கு நீதிமன்றம் திருப்திப்படும்படி போதுமான காரணம் காண்பிக்காத போது அவ்வாறு முன்னிலையாகாத வாதிகள் பிரதிவாதிகளுக்கு எதிராக முன் சென்ற விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இப்ப வந்துட்டு பிளைண்டிஃபோ டிபெண்டன்ட்டோ கோர்ட்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பியர் ஆகாம இருந்து அவங்க அப்பியர் ஆகாம இருக்கிறதுக்கான சஃபிஷியன்ட் காஸ்டையும் அவங்க கோர்ட்ல சொல்லல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ் பார்ட்டி டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது if the defendant is absentனா the case will be set ex parte, if the plaintiff is absentனா the case will be dismissed அப்படின்றது. So if the reasons are not sufficient cause is not being given by the parties அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல் படி என்ன தேவையோ அதை செய்யலாம். அதாவது plaintiff is not proper னா case can be dismissed, the defendant is not proper அப்படின்னா case can be set ex parte. ஸோ இது வரைக்கும் ரூல் 12 வரைக்கும் நம்ம பார்த்துக்கோ. ரூல் 13, 14 இருக்கு. இதுல ரூல் 13 வந்து ரொம்ப பெருசு, நிறைய கேஸ் லாஸ் கவர் பண்றோம்.
அதனால இன்னைய லெக்சர்ல இல்ல, நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல நான் அந்த ரூல் 13 ப்ரொசீட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரூல் 9ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது பிளைண்டிவ் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா என்ன ஆகும், டிபெண்டன்ட் ஆப்சென்ட் ஆனாங்கன்னா என்ன ஆகும், அண்ட் வாட் இஸ் தி ரீகோர்ஸ் பீயிங் டேக்கன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. கேஸ் எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுக்கு என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்றது, எத்தனை நாட்களுக்குள்ள ஃபைல் பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். We will proceed with other rule in next class. Thank you.